ஹீரோ வந்து ஒரு பெரிய ஒரு கராத்தே மாஸ்டராக இருக்காங்க. கராத்தே மாஸ்டராக இருக்கும்போது நம்ம ஹீரோவோட ஒய்ஃபு எல்லாத்துக்கும் கராத்தே தெரியும். அவள் லைஃப்லேருந்து நல்லா ஜாலியாக ஒரு கட்டத்தை வந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோட பொண்ணு வந்து கண்ணு முன்னாடி நடக்கிற பிரச்சனையை மட்டும் நீ தண்டி கேளு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்கும்போது ஆதரவாக நம்ம ஹீரோ வந்து பொண்ணுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காப்புல. அம்மா வந்து ஏதாச்சும் கல்யாணம் முடிச்சு எங்கேயாச்சும் அனுப்பி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போகிறாங்க. அதுக்கு அப்படியே ஒரு கட்டத்தில் வந்து ஒரு லைஃப் போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா பெரிய ஒரு பிஸ்னஸ் மேனை காமிக்கிறாங்க. அந்த பிஸ்னஸ் மேன் வந்து ஒரு மலை கிராமத்தில் இருக்கு. அந்த மலை கிராமத்தில் வந்து ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் ஒன்று தொடங்குறதுக்கு அரசியல்வாதிகிட்ட வந்து பர்மிஷன் கேட்கும்போது கிட்டத்தட்ட அவர் வந்து ப்ராஃபிட்டாக கிட்ட 1000 கோடி கேட்குறாங்களோ. அதுக்குள்ள நம்ம பிஸ்னஸ் மேன் ஓகே சொல்லிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆரம்பிக்கிற பார்க்குறாங்க. 1000 கோடி எப்படியாச்சும் நம்ம வெயிட் பண்ணியாக வந்து அந்த அரசியல்வாதி கொடுக்கணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லனை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ரெக்கமெண்ட் பண்ணும்போது பில்லியண்டான ஆள் வந்து ஒரு ஒயிட் மணியை ஆக்கி அந்த அரசியல்வாதி கொடுக்கறதுக்கு போயிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா சவுதி அரேபியாவில் வந்து அந்த ஒரு 100 நோட்டை காமிச்சு அது வந்து ஒயிட் மணியை ஆக்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 நோட்டை வாங்கிட்டு இருக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இன்னொரு கேங்ஸ்டர் நம்ம சென்னையை சேர்ந்த ஒரு கேங்ஸ்டர் காமிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த பில்லியண்டான அந்த வில்லன் வந்து சின்னதாக ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த போலீஸ் அதிகாரி தான் அந்த மருத்துவமனையில் வந்து அந்த வில்லனை சேர்த்துக்கிட்டு இருக்கும்போது அது யாரும் சொல்லிவிட்டு ஒரு கட்டத்தில் வந்து அந்த போலீஸ் அதிகாரிக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா ஏற்பட்ட கேங்ஸ்டர் வந்து நம்ம அந்த வில்லனை காப்பாற்றுறதுக்கு வராங்க. ஏன்னா அந்த 100 நோட்டை அவன்கிட்ட இருக்கிறனால அது எப்படியாச்சும் அவனை வந்து காப்பாற்றணும் வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸ் மேனை வந்து அந்த வில்லனை வந்து கடத்தலுக்கு பார்க்குறாப்புல. இதை தெரிஞ்சுட்டு போலீஸ் அதிகாரி வந்து இவனை எதுக்கு வந்து தூக்கராக வைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தா அவனோட ஜாதகத்தப்பெல்லாம் நம்ம போலீஸ் அதிகாரி ஒரு கட்டத்தை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு கட்டத்தில் வந்து போலீஸார் வந்து அந்த வில்லனை வந்து சுட்டுக்கிட்டு இருக்கும்போது இவனை எப்படா நிறுத்திக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அதிகாரி சொல்கிறாப்புல. ஆனால் போலீஸில் இருக்கிற எல்லா ஆளுகளையும் அந்த வில்லன் வந்து அடிச்சு போட்டு தூக்கிட்டு போயிட்டே இருக்காப்புல. போயிட்டு இருக்கும்போது இங்கே பார்த்தா மெடிக்கல் ஷாப்பில் வந்து ஹீரோட பொண்ணு வந்து அந்த மெடிக்கல் ஷாப்பில் வந்து கடை வச்சிருப்பாங்க. அந்த வில்லன் வந்து ஒரு ஆளை அனுப்பி இந்த மாதிரி நீ எப்படியாச்சும் இந்த ஒரு மருந்தை நீ வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே நம்ம ஆப்போசிட்டாக வந்து ஒரு திரும்ப சீட்டு ஒரு வில்லனை வந்து அனுப்பும்போது அவன் வந்து அங்கே வந்து பொண்ணுட்டு வந்து கலாட்டா பண்ணிக்கிட்டு நம்ம அந்த பொண்ணு வந்து கராத்தே தெரிஞ்ச பொண்ணு இல்லை அவனை போட்டு வெளில சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக போலீஸில் போய் இல்லாமல் ஒரு பட்டம் வந்து பெரிய ஒரு பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது இது தெரிஞ்சு அந்த வில்லன் வந்து சொல்லிடுறான். அந்த பொண்ணுகிட்ட வந்து மாட்டிட்டு அவன் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கான். எல்லா உண்மையை சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம அவனை போய் கொல்லணும் வைக்கணும் இல்லை அந்த பொண்ணை வந்து நம்ம கொல்லணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே வந்து அந்த பெரிய வில்லன் வந்து ஆள் அனுப்பும்போது அங்கே பார்த்தா நம்ம அர்ஜுனோட ஒய்ஃப் எல்லாருமே அடிச்சு போட்டு எல்லாத்தையும் கொண்டுகிட்டு இருக்கும்போது சரி இதெல்லாம் எவருன்னு சொல்லிட்டு நம்ம ஆக்ஷன் கேங்க எல்லாமே சேர்ந்து எல்லா கேங்ஸ்டர் ஒரு கட்டத்தில் வந்து கருவு இருக்கிறதாங்க சேர்ந்த ஒரு படத்தோட ஒரு கதை அம்சமாக இருக்காங்க.